வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டை வச்சு 2 விதமான கூட்டு ரெசிபீஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல உள்ள கூட்டு வந்து தேங்காய் அரைச்சி போட்டு வழக்கமாக செய்கிற கூட்டு. இன்னொன்று வந்து செட்டிநாடு மெத்தடில் ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எண்ணெயே சேர்க்காமல் செய்கிற கூட்டு ரெசிபி. முதல்ல நம்ம தேங்காய் அரைச்சி போட்டு செய்கிற அந்த கூட்டு ரெசிபி பார்த்துருவோம். இந்த கூட்டு ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு சின்ன வாழைத்தண்டை வந்து பொடி பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட கொஞ்சமாக மோர் சேர்த்துக்கலாம், கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நான் வந்து 1/4 கப் பாசிப்பருப்பை வந்து அரை மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு கடாயில் போட்டு பாசிப்பருப்பு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கணும். இந்த பருப்பு பொங்காமல் இருக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இது கூட நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ பருப்பு வந்து நல்லா பாதி அளவு வேகிற வரைக்கும் இதை நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு வந்து நல்லா பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ இந்த டைம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க இந்த வாழைத்தண்டை இதில் சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டை வந்து தண்ணி இல்லாமல் நம்ம இதில் சேர்த்துக்கணும். இப்போ வாழைத்தண்டெல்லாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி அளவு வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 7 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி போட்டுப்போம். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டைம் வந்து தண்ணி தேவைப்பட்டதுன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கரண்டினால நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதில் நம்ம போட்டிருக்க அந்த வாழைத்தண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா மசிஞ்சு தக்காளி அந்த வாழைத்தண்டு எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இந்த டைம் நம்ம கூட்டுக்கு தேவையான தேங்காயை அரைச்சி போட்டுக்கணும். இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் துருவின தேங்காய் எடுத்துப்போம். இது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துப்போம். காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகா வேறு நறுக்கி போட்டிருக்கோம். அதனால் பச்சை மிளகாயை நம்ம பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ தேங்காய் மிக்சியில் அரைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி குறைன்னு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். கூட்டுக்கு வந்து பொதுவாக ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இந்த வேக வச்ச வாழைத்தண்டில் நம்ம போட்டுடலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அதை கொதிக்க விடக்கூடாது. அதனால் கரண்டினால் இந்த மாதிரி 2 கிளறி விட்டு நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுருவோம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து தாளித்து போடணும். இப்போ அதுக்கு ஒரு கடாயில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கணும். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு மிளகாவத்தில் வந்து இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வாசத்துக்கு வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இந்த தாளிச்சை வந்து நம்ம கூட்டில் எடுத்து போட்டுக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான வாழைத்தண்டு கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கூட்டை வந்து நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் காரக்குழம்பு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அது போக மெயினாக சாதத்தோட நெய் சேர்த்து இந்த கூட்டை பசஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எண்ணெயே சேர்க்காம செட்டிநாட்டு மெத்தடில் செய்கிற ரொம்ப சிம்பிளான வாழைத்தண்டு கூட்டு ரெசிபி. இப்போ இந்த கூட்டு ரெடி பண்ணுறதுக்கு நான் வாழைத்தண்டை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி மோரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து கூட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் 1/4 கப் பாசிப்பருப்பை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை வந்து இந்த தண்ணியில் போட்டு அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பருப்பு வந்து பாதி பாகம் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம இதை வந்து வேக வச்சுக்கணும். இப்போ பருப்பு வந்து பாதி அளவு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க அந்த வாழைத்தண்டு வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டைம் நம்ம தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு 5 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துப்போம். இந்த கூட்டுக்கு வந்து ஒரு சிட்டி அளவு மஞ்சள் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த வெங்காயம், இந்த பருப்பு, அந்த வாழைத்தண்டு எல்லாம் நல்லா சேர்ந்து மசிஞ்சு வர்ற வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா மசிஞ்சு வெந்து வந்தாச்சு. எனக்கு வந்து இந்த டைம் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலையை மேலே தூவி விட்டுக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை வந்து கையினால் இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டு போடணும். அப்படி இல்லைன்னா உரலில் கூட ஒரு 2 தட்டு தட்டிட்டு நம்ம போட்டுக்கலாம். இது வந்து இந்த கூட்டுக்கு வந்து ஒரு நல்ல வாசம் கொடுக்கும். அதுக்கப்புறம் 1/4 கப் துருவின தேங்காயை இதில் தூவி விட்டுக்கலாம்.
விருப்பப்பட்டால் இது கூட நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட டேஸ்டியான, அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான, எண்ணெயே சேர்க்காத செட்டிநாடு ஸ்டைல் வாழைத்தண்டு கூட்டு வந்து ரெடியாக இருக்குது. இந்த கூட்டு வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் இதுக்கு வந்து பொருட்கள் அதிகமாகவும் தேவைப்படாது. வீட்டில எல்லாம் வந்து இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அம்மை போட்டுருந்துச்சுன்னா அப்போ இந்த கடுகு போட்டுலாம் தாளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த கோவிலில் வழிபாடுக்காகலாம் போய் ரொம்ப நாள் தங்கியிருந்தாங்கன்னா அங்கேயும் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் தாளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைம்லலாம் இந்த கூட்டு ரெசிபீஸ்லாம் அடிக்கடி ரெடி பண்ணுவாங்க. இந்த 2 விதமான கூட்டு ரெசிபீஸும் 2 விதமான வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் இந்த 2 விதமான கூட்டு ரெசிபீஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.